ஒரு வாரமாகவே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. அதனால் மரங்கள் எல்லாம் நல்லா படர்ந்து போயிடுச்சு. அதனால் வீதியில் போகும்போது வரும்போதெல்லாம் எல்லா வண்டிங்க மேலேயும் படுது. சரி பார்த்தோம், இன்றைக்கி காலையிலே வந்து மரத்தை எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம், எந்த ஒரு வண்டி மேலேயும் மோதாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு காலையிலேயே கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டார் பெரியவர். அதை போய் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலை இதுதான் செய்ய ஆரம்பித்தோம். இந்த கட்டர் வந்து அக்ரி எக்ஸ்போவில் தாங்க வாங்கினேன். இது ரொம்ப நல்லா யூஸாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மரத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு தேவைன்னா கூட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வெத்தலை கொடி தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஐயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். ரொம்ப நல்லா வேர் பிடிச்சி வந்துருச்சு. அதனால் சரி கீழே விட்டால் நல்லா படர்ந்து போயிடும், அதனால் தூக்கி ஸ்லாப்பில் போட்டுடலாம், அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இலைகளை பறிக்க முடியும் அப்படின்ட்டு அதையும் அப்படியே எடுத்து வேரெல்லாம் அந்து போகாத அளவுக்கு எடுத்து அப்படியே மேலே ஸ்லாப்பில் போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு பலாப்பழம் பழுத்துருக்குது, வாக்குன்னு பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி சொன்னார். உண்மையாலுமே பக்கத்தில் போகும்போதே அப்படியே வாசம் கம்ம கம்மன்னு அடிச்சிச்சிங்க. அதனால் போய் அந்த பலாப்பழத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் வச்சுருக்கிற மரம் எல்லாமே வந்து சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாத பழமாக தான் வச்சுருக்கேன். மா, பலா, வாழை இந்த பழம் தான் வச்சுருக்கேன். 3மே நான் சாப்பிடக்கூடாது. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம குழந்தைங்க தான் சாப்பிடட்டும். இந்த மரத்துலேயே வந்து இன்னும் ஒரு 3 பழம் இருக்குதுங்க. அது இன்னும் ஒரு மாதம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பழுக்கிறதுக்கு.